ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் நல்லா இந்த பாசிப்பயிரை கடைஞ்சி அதை தாளித்து நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு கடையில் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சும்மா எப்போவுமே நம்ம பாசிப்பயிரை வேக வச்சு தாளித்து இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம நல்லா பருப்பு கடையில் இந்த துவரம் பருப்புலாம் கடைவோம்ல, அந்த மாதிரி அதை விடவே டேஸ்டான ஒரு இதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாசிப்பயிறு ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அதில் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகம் தான் இதுக்கு மெயினானதே. இப்போ இதை குக்கரில் நல்லா விசில் வச்சிடலாம். ஒரு 6 விசில் இல்லைன்னா 7 விசில் வச்சுருங்க. இந்த மாதிரி பருப்பு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த பயிறு பார்க்கவே நல்லா ஒரு மாதிரி இருக்குல்ல வெந்து. இப்போ நீங்கள் அந்த பருப்பை மற்ற வச்சு நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா இதெல்லாம் நல்லா கடைஞ்சி உங்களுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். பாருங்கள், இதை நல்லா நம்ம கடையலாம். கடைஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிடணும். நீங்கள் லைட்டாக அமுக்கி கடைஞ்சாலே இது நல்லா இந்த மாதிரி வந்துடும். இப்போ எல்லா பருப்பும் கடைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றி சாப்பிட்ற பக்கம் வந்துருச்சா. இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த கடுகு நல்லா வெடித்து வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணால் அது கூட நல்லா மிக்ஸ் ஆனால நல்லா இருக்காது. இதனால தான் நல்லா பெருசாக அப்படியே இருக்கும். இப்போ அது கூட நல்லா ஒரு 4 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் கூட 2 சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் நார்மலான காரம் சேர்ப்பேன். அதனால் எனக்கு ஒரு 4 மிளகாய் போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இது லைட் ப்ரௌனாக வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருங்காயப்பொடி சேர்க்கணுங்க. பெருங்காயப்பொடி சேர்த்தாலே நல்லா ஜீரணம் ஆகக்கூடிய இது வரும். அதனால தான் பெருங்காயம் எல்லாத்துக்கும் நம்ம சேர்ப்போம். அதனால பெருங்காயத்தை நல்லா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ இதை நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பில் இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே செஞ்சதவே நம்ம செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டைலையும் செஞ்சு கொடுப்போம். நீங்கள் இதுக்கு முக்கியமாக லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். ஏன்னா முன்னாடியே உப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த பயறு வேகாது. அதனால் லாஸ்ட்டு ஸ்டேஜில் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.